வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் நாம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு சரித்திர நாயகரின் மறக்க முடியாத சாதனைகளையும் அவர் சந்தித்த வேதனைகளையும் அவமானங்களையும் கூட நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். எவராலும் அழிக்க முடியாத சாதனைகளையும் எவராலும் மறைக்க முடியாத அடையாளங்களையும் உருவாக்கி சென்றிருக்கக்கூடியவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்பது அது கலைஞரனுடைய அடையாளம்தான், நவீன தமிழகத்தின் அடையாளம் என்பது அது கலைஞரனுடைய அடையாளம்தான் என்பதை நிறுவுவதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதர் கலைஞர் அவர்கள். கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சித்தாந்தத்தை அல்லது தன்னுடைய அரசியல் சித்தாந்தத்தை எங்கிருந்து உருவாக்கினார்? இதுதான் நான் மிகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கலைஞருடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடைய நாம் சாரத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர் எங்கிருந்து வந்தார், எதையெல்லாம் எதிர்த்து நின்று வந்தார் என்று பார்த்தால்தான் அவருடைய சமூக நீதி சார்ந்த கொள்கைகளையோ பொருளாதார கொள்கைகளையோ நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கலைஞருடைய வாழ்க்கை என்பது ஆரம்பத்திலிருந்தே அது போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழலில் கலைஞர் இருந்திருக்கிறார். சாதி ரீதியாக மேலாதிக்கம் பெற்ற சாதிகளின் முன்னால் அவர் தன்னை நிரூபிப்பதற்காக போராட வேண்டியிருந்தது. இப்படி எண்ணற்ற விஷயங்களை குறிப்பிடலாம். பின்னால் கலைஞர் சமூக நீதிக்காகவும் கல்வியை பரவலாக்குவதற்காகவும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள், உதாரணமாக மருத்துவம். நீங்கள் மருத்துவத்தில் ஏழைகளுக்கு அது எவ்வாறு மறுக்கப்படுகிறது என்பதை அல்லது வசதியற்றவர்கள் எவ்வளவு போராடினார்கள் அதற்காக என்பதை கலைஞர் தன்னுடைய வாழ்நாளிலேயே சந்தித்திருக்கிறார். அவர் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே அவருடைய இளமை காலத்தில் நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக அவர் எவ்வளவு போராட வேண்டியிருந்தது என்பதையெல்லாம் கலைஞரனுடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. அப்படி இருக்கிற போது கல்வி அவருக்கு மறுக்கப்பட்டது, அடிப்படை வசதிகள் மறுக்கப்பட்டன. ப்ரிவிலேஜ் என்ற ஒன்று இல்லாத ஒரு சூழலில் கலைஞர் தன்னுடைய எனக்கு எதெல்லாம் கிடைக்கவில்லையோ அதெல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். எதெல்லாம் தனக்கு மறுக்கப்பட்டதோ அது எவருக்கும் மறுக்கப்படாமல் தொடர்ந்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவருடைய பிற்கால வாழ்க்கையிலிருந்தே ஒன்றை சொல்லலாம். இளமை காலத்தை ஒட்டி அவர் எப்படி தன்னுடைய சமூக நீதி கொள்கையை உருவாக்கினார் என்பதை நாம் பேசுவது போலவே பிற்காலத்தில் கலைஞருக்கு 2004ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முதுகுத்தண்டில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சையின் காரணமாக அவர் சக்கர நாற்காலியை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே அவர் தன்னுடைய அரசியல் பணிகளை சிறிதும் தொய்வின்றி பெருமளவுக்கு அவர் மேற்கொண்டார். அப்படி மேற்கொண்ட போது அவர் பல உத்தரவுகளை பிறப்பித்தார். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணிகளில் 3% இடஒதுக்கீடு என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை 2006-2011ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் கலைஞர் பிறப்பித்தார் என்பது மட்டுமல்ல, எல்லா அரசு அலுவலகங்களிலும் சறுக்கு பாதைகள் அமைக்க வேண்டும், லிஃப்ட் இருக்க வேண்டும், அதாவது மின்தூக்கிகள் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை கலைஞர் பிறப்பிக்கிறார். தன்னுடைய வாழ்விலிருந்து சர்க்காரி பயன்படுத்தக்கூடியவர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் கலைஞர் அடையாளம் கண்டார். இப்படித்தான் எல்லா விஷயங்களிலுமே அவர் சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டார். அப்படி எல்லா அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளிலும் சறுக்கு பாதைகள் முக்கியம் என்று ஒரு அரசு உத்தரவாகவே பிறப்பித்து அதை செயல்படுத்தினார். கலைஞர் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். அந்த பழைய சட்டசபை கட்டடத்தில், இப்போது செயல்படக்கூடிய அந்த கட்டடத்தில் சக்கர நாற்காலி வருவதற்கான வசதி இல்லை. அதன் காரணமாக முன்வரிசைக்கு வருவதற்கான வசதி இல்லாதது என்று சொல்லி கலைஞருக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தும் 2ஆம் வரிசை ஒதுக்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு முழுக்க சக்கர நாற்காலியில் வரக்கூடியவர்களுக்கு அந்த சறுக்கு பாதைகளை அமைத்து தந்த கலைஞருக்கு அவருடைய சக்கர நாற்காலி வருவதற்கான ஒரு சிறிய ஏற்பாட்டை செய்வதற்கு அன்றைய அரசு மறுத்துவிட்டது. கலைஞர் வெளியே வந்து சொன்னார். கலைஞர் ஒரு முறை கூட சட்டசபை தேர்தலில் தோற்றது கிடையாது. அவர் இல்லாத சட்டசபைகளே தமிழ்நாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் கலைஞர் சொன்னார், இது எத்தகைய ஒரு அவமானம் என்பதை நான் பார்க்கிறேன் என்று. அதற்கு பின்னால் கலைஞர் அவர்கள் அந்த சட்டசபை அவருக்கு அந்த பாதை மறுக்கப்பட்டது என்பது உண்மையில் எவ்வளவு ஜனநாயக விரோத சிந்தனையாளர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு உதாரணமாக இன்றைக்கும் அமைந்திருக்கிறது. கலைஞர் தனக்கு எதெல்லாம் கிட்டவில்லை அதை எல்லோருக்கும் அதை கிடைக்கச் செய்தார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய பொருள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய
ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப
எந்த வேலை, எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது, அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன? காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசித்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்முடைய சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டிலேருந்து சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன், சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சு, விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுருக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எப்போத்தையோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுடையதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறள் அறம் பேசும் நூல். ஆனால் அறத்துப்பாலை தாண்டி பொருட்பாலுக்குள் போகிற போது அது முழுக்க முழுக்க வீரத்தை பற்றி பேசுகிற ஒரு நூல் என்றும் நாம் சொல்லலாம். மிக அழுத்தமாக அந்த போர்க்கிடத்தில் நிற்கும் வீரர்களினுடைய மரத்தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பல அதிகாரங்கள் சொல்லுகின்றன. குறிப்பாக படைச்செருக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது.
அந்த அதிகாரத்தை படிக்கிற போது பழைய பண்பாட்டு மரபு ஒன்று நமக்கு தெரிகிறது. சற்று மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிற இன்னொரு மரபும் நமக்கு தென்படுகிறது. வீரத்துக்கான மிக அரிய விளக்கமும் அந்த அதிகாரத்தில் கிடைக்கிறது. அந்த அதிகாரம் இப்படி தொடங்குகிறது: என்னை முன் நில்லன்மீர் தெவ்வியர். அந்த என்னை முன் என்பதை பிரித்து படிக்கவில்லை என்றால் நமக்கு கடைசி வரைக்கும் பொருள் புரியாது. என்னை என்று எழுதினால் அது தன்னை குறிக்கிற சொல் என்பதுதான் வழக்கு. ஆனால் அந்த சொல் பிரித்து படிக்கப்பட வேண்டியது என்னை முன் அல்ல, என் ஐ முன் நில்லாதீர். ஐ என்பது தலைவன், அந்த ஐ என்றால் மன்னன். ஐ என்பது ஒரு பெருமைக்குரிய சொல்லாக ஓரெடுத்து ஒரு மொழியாக இருந்திருக்கிறது. அதிலிருந்து தான் ஐயர் என்கிற அந்த வழக்கெல்லாம் வருகிறது. ஐ என்றாலே தலைவன் தான். என் ஐ முன் நில்லன்பீர் தெவ்வியர். தெவ்வியர் என்றால் பகைவர்கள். அப்படி பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர் என்பது அந்த குறள். என்னுடைய தலைவனுக்கு முன்னால் களத்தில் நிற்காதீர்கள். பலர் அப்படி நின்று கல்லாக ஆகிவிட்டனர். அந்த கல்லாக என்பதிலே தான் நம்முடைய பழைய மரபு, பழைய பண்பாட்டு செய்தி ஒன்று நமக்கு கிடைக்கிறது. கல் நின்றவர் என்றால் நடுகல்லாக நின்றவர் என்று பொருள். மனிதர்களாக நின்றவர்கள், களத்திலே என் தலைவனுக்கு முன்னால் நின்றவர்கள் அவனோடு போரிட முடியாமல் களத்திலேயே இறந்து போய் பிறகு நடுகல்லாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது. இதிலிருந்து அந்த நடுகல் மரபு நம்முடைய பழைய மரபு என்று புரிகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடத்தில் இருந்த வழிபாட்டு மரபு நடுகல் வழிபாடு தான். அப்போது இன்றைக்கு இருக்கிற இந்த கடவுளர்களின் பெயர்கள் அல்லது இப்போது இருக்கிற நாம் பார்க்கிற அந்த கோயில் கோபுரங்கள் எதுவும் இல்லை. பல்லவர்கள் காலத்துக்கு பிறகுதான் இந்த கோயில் கோபுரங்கள் வந்தன. அப்போது வழிபடுவதற்கு உரிய தெய்வம் எது என்றால் நடுகல் தான். நடுகல் என்பது இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்து இந்த மக்களுக்காக போராடி யார் தன் உயிரை நீத்தார்களோ அவர்களையே தெய்வம் என்று கருதுகிற மரபு. அதைத்தான் வள்ளுவர் இன்னொரு குறளிலும் சொன்னார்: வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள்தான் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். எனவே என் ஐ முன் நில்லன்மீர், என்னுடைய தலைவனுக்கு முன்னால் நின்றால் நீங்கள் பிறகு நடுகல்லாக நிற்க வேண்டியிருக்கும் என்று ஒரு குறள். அடுத்த குறள் இன்னும் அழகுடையது என்று கூற வேண்டும். எது மிகச்சிறந்த வீரம்? நான் ஒரு முயலுக்கு குறிவைத்தேன், முயலை வீழ்த்து விட்டேன் என்று சொல்லுவது வீரம் இல்லை. யானைக்கு குறிவைத்தேன், ஆனாலும் அந்த யானை பிழைத்து விட்டது என்று சொன்னால் அந்த யானை பிழைத்தாலும் குற்றமில்லை. உன்னுடைய குறி யானையை நோக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர வெறும் காண முயல் எய்த அம்பாக அது இருக்கக்கூடாது. காண முயல் எய்த அம்பினில் எது மிகச் சிறந்தது என்றால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்று அந்த 2வது குறள் சொல்லும். உன்னுடைய இலக்கு, உன்னுடைய குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இது வெறும் வேட்டையாடுவதற்கான குறள் இல்லை, இது வெறும் களத்துக்கான குறள் இல்லை, இது வாழ்க்கைக்கான குறள். நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய கொள்கை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதை அடைய முடியாமல் போனாலும் குற்றமில்லை. எப்படியாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு எழுத்தராக, ஒரு தட்டச்சராக ஆகிவிட வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையின் இலக்கு என்று தொடங்கி அதை பெற்றுவிடுவது பெருமையாகாது. ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு நான் போக வேண்டும் என்று தொடங்கு. உன்னுடைய பயணம் பாதியிலே நின்று போனாலும் குற்றமில்லை. நீ சரியாக அதனை கையில் எடுத்துக்கொள்ளுகிற போதுதான் வெற்றி பெறுவாய் என்று உன்னுடைய செயலை விட உன்னுடைய நோக்கம் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பது 2வது குறள். இப்படி அந்த படைச்செருக்கு முழுவதும் அந்த வீரத்தை பற்றி சொல்லுகிற குறட்பாக்கள் நிரம்பி இருக்கின்றன.